ஓகே. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். வெயிட் மினிட். ஓகே. ஸோ ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட் எப்படி இருக்கணும், அதோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்குமே மார்க்கெட் வந்து நிறைய சூஸ் பண்றதுல நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கும். ஸோ அப்படி வந்திருக்கப்போ இந்த ஹெல்த்தியான மார்க்கெட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு நிறைய சிக்கல் வந்திருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, சில மார்க்கெட்ல வந்து நம்ம எப்படி பண்றதுன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. எக்ஸாம்பிள், ஒரு மார்க்கெட்டை நம்ம சூஸ் பண்றப்போ அது நீங்க என்ன புரோக்கர்ல யூஸ் பண்ணாலும் ஓகே. பட் மார்க்கெட்டை சிம்பிளா நம்மளால அவதானிச்சுக்க முடியும், கண்டுபிடிச்சிக்க முடியும். எக்ஸாம்பிள், இது ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இது டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேண்டில் ஸ்டிக்கை தான் நம்ம பெரும்பான்மையா மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண யூஸ் பண்றோம். அப்படியேப்பட்ட கேண்டில் ஸ்டிக்கை நம்ம ஒரு ஆர்டர்ல பார்க்க எப்ப ஸ்டார்ட் பண்றோமோ அது வந்து ஹெல்த்தியான மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஆர்டர் அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு ஹெல்த்தியான அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஹையர் லோயர், ஹையர் ஹை, லோயர் லோயர், ஹையர் ஹை, அப்படி ஹையர் லோயர்னு போகும். அதே டவுன் ட்ரெண்ட்ல போகுதுன்னா லோயர் ஹையர், லோயர் ஹையர், இப்படி வந்து போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, அதாவது பெரும்பாலும் நான் வந்து இன்னைக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டை வந்து எந்த இதுவும் சொல்ல வரல. பட் ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல ஹெல்த்தியா போயிட்டு இருக்கு, ஹெல்த்தியான மார்க்கெட்டை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா, அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ற ஹெல்த்தியான மார்க்கெட்டை நம்ம எதை வச்சு சரியா கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் ஹை, லோயர் லோயர், இதை வச்சு தான். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எப்படின்னா, இது லோயர், இது லோயஸ்ட் பாயிண்ட் தான் சொல்லுவாங்க, இந்த ஹை. ஸோ இப்படி லோயர் ஹையர் லோயர் அப்படின்னு போகும். ஸோ இப்படி ஹையர் லோயர்ல நீங்க பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு மார்க்கெட் செட்டப் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் செட்டப்லாம் நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்க ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா எந்த மார்க்கெட்டை சூஸ் பண்றதுன்னு ஒரு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு பொதுவாகவே இருக்குல்ல. ஸோ அதுல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம், ஒரு ஹெல்த்தியான அப் ட்ரெண்டோ ஒரு ஹெல்த்தியான டவுன் ட்ரெண்டோ நீங்க பார்க்க போறீங்கன்னா, லைக் மார்க்கெட் இப்படி போறது தான் உங்களுக்கு ஹெல்த்தியான மார்க்கெட்டா இருக்கும். ஸோ இது தவிர்ந்த வார மார்க்கெட் உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியா இருக்காது. உங்களுக்கான ட்ரேட் என்டர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்றேன், எப்பயுமே ஒரு மார்க்கெட் சூஸ் பண்றீங்கன்னா ஈஸியா பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஸோ இது மார்க்கெட் பாக்குறீங்க, இந்த மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, இப்போ மார்க்கிங் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ மார்க்கெட் போறாங்க, கெயின் போறாங்க, இந்த இடத்துல வராங்க, இந்த இந்த ஹையை பிரேக் பண்றாங்க, டச் பண்றாங்க, டேப் பண்ணிட்டு எகைன் போறாங்க, இந்த இந்த லோவை வந்து டச் பண்ணிட்டு எகைன் போறாங்க. ஸோ இந்த இடத்துல வராங்க, எகைன் இந்த லோவரை டச் பண்ணிட்டு மேலே போறாங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வரல. ஸோ அதுக்கப்புறம் மேலே போறாங்க, எகைன் போறாங்க. ஸோ இந்த லெவலை டச் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட். சிம்பிள். இதை விட ஹெல்த்தியான மார்க்கெட்ஸும் இருக்கு. அதாவது கிளியரா ஒரு அப் ட்ரெண்டோ இல்லாட்டி டவுன் ட்ரெண்டோ அதை டச் பண்ணி டப் பண்ணி போறப்போ அது ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட். அப்போ இப்போ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேண்டில்ஸ் மட்டும் இப்படி போறத பார்த்துருப்பீங்க. நான் இந்த கேண்டில்ஸ் மட்டும் இப்படி போறத நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதுவும் வந்து நமக்கு வந்து ஹையர் லோயர்லாம் இதுலயும் கிரியேட் ஆகும், ஆகலன்னு சொல்ல. பட் நமக்கு வந்து 1 மினிட்ல ட்ரேட் பண்றதுனால நமக்கு ஒரு நல்ல ஹை, நல்ல லோ, நல்ல ஹை அண்ட் நல்ல லோ வேணும். நிறைய ஸ்விங்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கணும். ஸ்விங்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சில ரிவர்சல் ஏரியாஸை நம்ம ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி நிறைய ஸ்விங்ஸ் கிரியேட் ஆகிற இடத்த வந்து நம்ம ஹெல்த்தியான மார்க்கெட் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாம். ஸோ மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்றப்போ நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஹையர் ஹை ஹையர் லோ கிரியேட் ஆகுது அப்படின்றத பார்த்து ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட்டை உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம ட்ரேட் இருப்போம் சொன்னோம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஹையர் லோ கிரியேட் ஆகிற இடத்த வச்சு மார்க்கெட் நல்லா இருக்குன்னு பார்த்தோம். பட் எந்த இடத்துல ட்ரேட் பண்ண முடியும்? இப்போ எக்ஸாம்பிள், இந்த மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது லோ, இது ஹை, இது லோ, இது ஹை அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மாதிரியான ஸ்விங், அதாவது ரிவர்சல் ஆகிற ஏரியாவில் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ போயிட்டு இப்படி திரும்புற ஆகிறதுல ரிவர்சல் ஏரியாவில் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். அதெல்லாம் நான் ஸ்ட்ராட்டஜிஸாக சொல்லி தருவேன். அதை தாண்டி நான் வேற எங்க ட்ரேட் பண்ணேன், எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ட்ரேட் பண்ணும். எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்றது என்ன, ஒரு மார்க்கெட் எங்க டாப் லெவல்ல போயிட்டு இருக்கோ அந்த லெவலை தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல்னு சொல்லுவோம். அதாவது
ரெசிஸ்டன்ட்னு சொல்ல முடியாது. ரெசிஸ்டன்ட்க்கு மேல மார்க்கெட் எவ்வளவு தூரம் டிராவல் இருக்கோ அந்த லெவலும், பை கீழ இல்லாட்டி ஆல்மோஸ்ட் பையர் வந்து இருக்க லீஸ்ட் லெவல் பாட்டம் லெவலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்லையும் வந்து நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஏன் நம்ம வந்து மிடில் இன்டர்மீடியட் லெவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா, அதிகமான ட்ரேடர்ஸ் அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய என்ட்ரிஸ் வந்து இந்த இன்டர்மீடியட் லெவலில் நமக்கு கிரியேட் ஆகும். அது உண்மைதான். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லாஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த இன்டர்மீடியட் லெவலில் நமக்கு அதிகமாக இருக்கும். நீங்களே பாருங்க, ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் விரட்ட போயிட்டு நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் ட்ரேட் எடுக்க போயிட்டு நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, காமனான ஆடியன்ஸ், காமனான ட்ரேடர்ஸ் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க, அவனுக்கு தெரியும் மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ண தெரியும், மார்க்கெட்ல என்ன பண்ணணும்னு தெரியும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணோன்னா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுன்றதுக்கு நமக்கு தெரியும். அப்படி ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகுறப்போ நமக்கு அந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துட்டு கீழே மார்க்கெட் போகுன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அதனால வந்து இன்டர்மீடியட் லெவலில் நம்ம எவ்வளோதான் மெனக்கட்டாலும் நமக்கு அதிகமான க்ரோ நமக்கு கிடைக்காது. இன்டர்மீடியட் லெவலில் ட்ரேட் பண்ண முடியும். பட் ஆஸ் அ பிகினரா, ஒருத்தர் நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான 2 செட்டப், அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ட்ரேட் பண்ணணும், பிளஸ் இந்த மாதிரி நியூ ஹை நியூ லோ அப்படி போற மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கடையில இந்த மாதிரி சிங்கிள் கேண்டில்ஸ் வந்து இப்படி கிரியேட் ஆகுது இல்லையா, இந்த நியூ ஹை நியூ லோ ஒவ்வொரு கேண்டலுக்கு இடையில வந்து மொமெண்டமா கிரியேட் ஆகாம, ஒரு குரூப் ஆஃப் கேண்டல கிரியேட் ஆகாம இந்த மாதிரி கிரியேட் ஆனிச்சுன்னு சொன்னா வெரி ரிஸ்கியான மார்க்கெட் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் வரும். ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ இப்போ ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட் எப்படி கண்டுபிடிக்கிறன்ற செட்டப் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போயிட்டு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, அப்போ ஈஸியா இருக்கும். அதை தாண்டி நீங்க ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட் நீங்க பாக்குறப்போ, நான் ஆல்ரெடி மார்னிங் செஷன்ல சொன்ன மாதிரி தான், ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிச்சுக்கோங்க, அந்த ட்ரெண்டுக்குள்ள உங்களுக்கான ஹெல்த்தியான செட்டப் இருக்கான்னு பாருங்க. ஸோ நான் இப்போ சொல்ல ஒவ்வொரு விஷயமா நான் சொல்ல நீங்க அதெல்லாம் வந்து ப்ளஸ் பண்ணிட்டே போங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட்டை நீங்க கண்டுபிடிக்கணும், மோஸ்ட்லி ட்ரெண்டிங்கா இருக்கும், சரிங்களா? அண்ட் அதோட வந்து நியூ ஹை நியூ லோ நியூ ஹை அந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்திருக்கும். ஸோ அப்படி போறப்போ உங்களுக்கான என்ட்ரி பொசிஷன் ஈஸியா இருக்கும். ஸோ இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த ஜோன்ல நீங்க பார்க்கக்கூடிய பாட்டம் சப்போர்ட் லெவல் இது, டாப் ரெசிஸ்டன்ட் லெவல் இது. ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்மளால ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இதுல நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொன்னா, இதுல வந்து ஒன்ஸ் வந்து ஒரு லெவலை டச் பண்ணிடுச்சு, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் டச் பண்ணிச்சுன்னா, அடுத்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டு டச் பண்ற வரைக்கும், டச் பண்ணா மார்க்கெட் அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் தரும். அதே மாதிரி பாட்டம் லெவல்ல மார்க்கெட் ஒன்று வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகுதுன்னா, அதே பாட்டம் லெவல்ல ஒரு ரியாக்ஷனை உங்களால கவனிக்க முடியும். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ரியாக்ஷன். ஸோ நம்ம ஏன் வந்து மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்ணக்கூடாது, நிறைய ட்ரேட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா இருக்கு. பட் நீங்க ஒரு பிகினரா இருக்கிறப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாம உங்களுடைய கேபிட்டலை க்ரோ பண்ணிக்கணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க என்கிட்ட தாராளமா கேட்கலாம். டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க எனக்கு ஒரு செட்ல போடுங்க. ஏதாவது டவுட் இருக்கா காய்ஸ்? ஆனந்த், குபேரன், பிரதாப், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல, இல்ல நான் இதை தாண்டி ட்ரேடிங்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 30 டேஸ்க்கு ரன் ஆகும் இந்த மாதிரியான செஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான செஷன்ஸை ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு க்ரோ பண்ணி தரோம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ண முடியும். ஸோ யாருக்காவது வேற ஏதாவது டவுட் இருக்கா டெக்னிக்கலாக, எனக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது இருந்தால் நீங்கள் எனக்கு ஒரு செக் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் என்னால் கன்சிடர் பண்ண முடியும். ஐ திங்க் யாருக்கும் எந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் இதை விட சூப்பர்பான ஒரு டாப்பிக்கோட நான் வருவேன். ஸோ அது வரைக்கும் ஒவ்வொரு செஷன்ஸையும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. மார்க்கெட்டில் வந்து எந்த புரோக்கராக இருந்தாலும் சரி, அந்த புரோக்கரில் வந்து ஹெல்த்தியான மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும். அப்படி ஹெல்த்தியான மார்க்கெட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஒரு ஈஸியான மைண்ட் செட்டுக்குள்ளே வர முடியும். இது எனக்கு ட்ரேட் பண்ண தகுதியான ஒரு மார்க்கெட் அப்படின்னு. அப்படி கண்டுபிடிச்ச மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ணணும், நிறைய கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், என்ன மாதிரியான ரிவர்சல் டைப்ஸ் வருதுன்னு பார்க்கணும்,
ரிவர்சல் டைப்ஸோ கண்டினியூஷனோ அதுக்கு என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன் கேண்டில் வருதுன்னு பார்க்கணும். இவ்வளோ பார்த்து தான் நீங்கள் ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ ஐ திங்க் இந்த செஷனில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு காலையில் அண்ட் நாளைக்கு ஈவினிங் 2 செஷன்ஸும் உங்களுக்கு டிஸ்கஷன் செஷன் நடக்கும். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.